அமைச்சர்கள் மட்டுமல்ல, முதலமைச்சரும் சைலண்ட் மோட். லைவ் கட் பண்ண காரணம் இதுதான். திமுக எம்எல்ஏக்கள் எழுப்பிய கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் மட்டுமல்ல, முதலமைச்சர் விஜயும் பதிலளிக்காமல் இருந்தது விவாதங்களை கிளப்பியிருக்கிறது. இது பற்றி பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடரின் 2வது நாளான இன்று முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்திருக்கக்கூடிய மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதையடுத்து ஆளுநர் உரை மீது விவாதங்களும் தொடங்கின. இங்குதான் சட்டமன்றத்தின் லைவ் கட் ஆகியிருக்கு. இந்த விவாதத்தின் போது சட்டமன்றத்திற்குள் திமுக எம்எல்ஏக்கள் ஃபயர் மூடுக்கு வந்திருக்கிறாங்க. அரசின் செயல்பாடுகள் குறித்த சரமாரியாக கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம் என்றால் திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் என்பவர் சட்டம் ஒழுங்கு மற்றும் குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்த கேள்விகளுக்கு உள்துறையை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்தான் பதிலளிக்க வேண்டும், அதாவது முதலமைச்சர் தான் பதிலளிக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் பதிலளிக்கல. அவருக்கு பதிலாக அமைச்சர் ராஜ்மோகன் விளக்கம் கொடுத்திருந்தார். இது குறித்து முன்னாள் அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும் பொழுது, சட்டமன்றத்தில் நாங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிக்காமல் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து விட்டார்கள் என்கின்ற காரணத்தால தான் லைவ் துண்டிக்கப்பட்டதோ என்கின்ற சந்தேகம் எழுகிறது. ஆளுநர் உரை மீதான விவாதத்துல நாங்கள் பதிவு செய்த கருத்துக்கள் நேரலையில வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நேரலை வராத காரணத்தினால நாங்கள் இப்போது செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறோம். அதே போல எங்கள் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட பிங்க் போலீஸ் என்கின்ற திட்டத்தை தான் தற்பொழுது பெயர் மாற்றி சிங்க பெண்கள் திட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம். இதற்கு அமைச்சர்கள் மழுப்பலாக பதிலளித்தார்கள். இது எதுவும் நேரலையில வரல. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து துறை அமைச்சர் முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். ஆனால் காவல்துறைக்கு நிழல் அமைச்சர் போல ஆதவ் அர்ஜுனா பேசி வருகிறார் என்று கூறியிருக்கிறார். முன்னதாக நேற்று சட்டமன்ற கூட்டத்தொடரின் முதல் நாள்ல மாநிலத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள் குறித்து முதலமைச்சர் வாய் திறந்து பதிலளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய விதமாக வாய் திறங்க சிஎம் என்கின்ற கருப்பு பேட்சை அணிந்து கொண்டு வந்திருந்தனர். இருந்தும் கூட எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு முதலமைச்சர் விஜய் பதிலளிக்காமல் இருந்தது பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.